தெரியுமான்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு எல்லாருக்குமே தந்தனத்தம் என்று சொல்லியே பாட ஆமா சொல்லுமா எனக்காக. ஆமா, நன்றி, நமஸ்காரம். ஓம் சக்தி. தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லுபாட்டு. நல்லதொரு தமிழ் கலை வில்லுபாட்டு. முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாஸ்திரக்கலை. சத்தியமா நன்மை தரும் சாஸ்திரக்கலை. வில்லிசையில் நவராத்திரி வில்லுபாட்டு. வேண்டுதலை காளி தரும் வெற்றி பாட்டு. வேண்டுதலை காளி தரும் வெற்றி பாட்டு. அன்னை வழிபாட்டு கொலுவினையே ஆளுநர் ராஜ்பவனில் தரிசிக்க வந்தோம். ஆளுநர் ராஜ்பவனில் தரிசிக்க வந்தோம். மாண்புமிகு ஆளுநர் ரவி அவர்கள் அம்மாவுக்கும் எங்கள் நமஸ்காரம். அம்மாவுக்கு எங்கள் நமஸ்காரம். வந்திருக்கும் எல்லோருக்கும் நவராத்திரி வாழ்த்து வணக்கம் இல்லு பாட்டு பாட வந்தோம். வாழ்த்து வணக்கம் இல்லு பாட்டு பாட வந்தோம். அதிகாரிகள் எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. அற்புதமாய் வில்லு பாட்டு பாட வந்தோம். அற்புதமாய் வில்லு பாட்டு பாட வந்தோம். முத்தமிழ் கலையாகும் வில்லு பாட்டு. மூன்று தேவி நவராத்திரி வில்லு பாட்டு. சங்கீதம் சாபாசா வில்லு பாட்டு. சத்தியம் இந்து தர்மம் வில்லு பாட்டு. எளிமையாக புரிந்திடுமே வில்லு பாட்டு. வலிமையான கருத்து சொல்லும் வில்லு பாட்டு. பாரதியார் மண்டபத்தில் வில்லு பாட்டு. பாரதி நான் பாட வந்தேன் வில்லு பாட்டு. வந்தோம் தந்தோம் உங்கள் அண்ணுக்கு அண்டையை தந்திடுவோம். வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. அலைவனே ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஆமா தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தும் இன்வகேஷன் ஃபார் த ஃபங்க்ஷன். ஃபார் த ஃபங்க்ஷன் ராஜ்பவன் கொலு ஃபங்க்ஷன். ராஜ்பவன் கொலு ஃபங்க்ஷன். கொஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரா நிரந்தரமானவரா. கொஞ்சமும் அவரை மறவோ குரு மகராஜ். குரு மகராஜ் பாதத்தினை வணங்கிடுவோம். பாதத்தினை வணங்கிடுவோம். தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். யாரு 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 யாரு? தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே தலைமுறையே தந்தையாரை வணங்கி வந்தோ. தந்தையாரை வணங்கி வந்தோ. ஆனரபில் ஆளுநரே ராஜ்பவனில் கவர்னர். ராஜ்பவனில் கவர்னர் ரவி அவருக்கு நமஸ்காரம். பாரதியாசி பாரதியாசி கவி பாடும் புகழாரம். கவி பாடும் புகழாரம். குத்து விளக்கேற்றி வைத்த குல விளக்கெங்கள் அம்மா. குல விளக்கெங்கள் அம்மா. லேடி கவர்னர் அம்மா நமஸ்காரம். அம்மா நமஸ்காரம். லட்சியமாய் பாட வந்தோ. லட்சியமாய் பாட வந்தோ. வீட்டுக்கோலு வச்சு பாரு பாட்டுக்கோலு பாடிப்பாரு. பாட்டுக்கோலு பாடிப்பாரு. நாட்டுக்கோலு வர சாட்சி ஓம் சக்தி. ஓம் சக்தி நாயகியின் உலகாட்சி. நாயகியின் உலகாட்சி. தலைமுறை தமிழ் முறை கலைமுறை கலாச்சாரம். கலைமுறை கலாச்சாரம். பரம்பரை கலைகளையே தான் சிறப்பு வில்லு. சிறப்பு வில்லு பாட்டெடுத்து பாட வந்தோ. பாட்டெடுத்து பாட வந்தோ. We are thankful
thanking Honorable Governor Sir. Honorable Governor Sir. Giving divine opportunity for our Yes. for our வில்லுப்பாட்டு ஆட்டுக்கறி. வில்லுப்பாட்டு ஆட்டுக்கறி. அன்பான செக்ரட்டரி சார், அனைத்து அதிகாரிகள், தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாருக்கும், ஆமா, சேனல்களுக்கும் அன்பான வணக்கம் சொல்வோம். அன்பான வணக்கம் சொல்வோம். ஓம் சக்தி பராசக்தி. அம்பாளை ஒழுங்காக கும்பிட்டிருக்கிறோம் என்பதற்குரிய சாட்சிதான் இந்த ஆளுநர் அரங்கிலே ஒரு வருடத்திலே 2வது முறையாக பாடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு ஆளுநரையா, நமஸ்காரம். உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை நமஸ்காரம் தெரிவித்து ஆரம்பிக்கின்றேன். எல்லாம் வல்ல 3 நாயகியர் கலைமகள், அலைமகள், மலைமகள் அருளினாலும் நான் தீட்சை பெற்ற சுவாமி ரங்கநாதானந்தாஜி திருமூவர், நம்முடைய பரமஹம்சர் அன்னை சாரதை சுவாமிஜி விவேகானந்தருடைய அருளினாலும், இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் தாயினுடைய அருளினாலும், காஞ்சி பரமாச்சாரிகளுடைய ஆசியினாலும், என் தந்தையார் வில்லையும் உருவாக்கி எங்களுக்கு வில்பவரும் சொல்பவரும் கொடுத்து நீ உச்சியை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மெச்சி புகழ்ந்து இன்றைக்கு விண்ணிருந்து என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கும் என் தந்தையார், இவருக்கு மாமனார், இவருக்கு தாத்தா ஆக 3 தலைமுறையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் எல்லாருக்கும் தமிழ் புரியும் தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு எவ்வளவு பேருக்கு இங்க தமிழ் புரியும்? எல்லாருக்கும் புரியும். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். புரியாதவர்களுக்கு என்னுடைய பாடி லாங்குவேஜ் புரியலாம் நிச்சயமாக. ஆக வில்லுப்பாட்டு என்பது எளிமையாக புரியும் கலை. ஒண்ணு சரிங்களா? ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்றேமா உங்கள்கிட்ட. சரி, உலகத்திலேயே வில்லுப்பாட்டு கலை ஒண்ணுதான் புரியாததை புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான கலை. அப்படியா? ரொம்ப சிம்பிளான ஆர்ட், எளிமையான கலை. இதயத்தை புரிய வைக்கும், உள்ளதை புரிய வைக்கும், உண்மையை புரிய வைக்கும், அம்பாளை புரிய வைக்கும், நம்முடைய அரசாங்கத்தை புரிய வைக்கும், ஆட்சியை புரிய வைக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? அந்த காலத்துல மன்னனை பத்தி சொல்லும் போது மன்னன் கொலு வீற்றிருந்தான் என்று சொல்லுவோம். மன்னன் கொலு வீற்றிருந்தான் என்று சொல்லுவோம். ஆக மன்னரையே கொலு வீற்றிருந்தான் என்று சொல்லும் போது மாதா பராசக்திக்கு வைக்கக்கூடிய கொலுதான் இன்றைக்கு தெய்வீகமும் தேசியமும் கலந்து அரசு நடக்கும் இந்த இடத்திலே அற்புதமாக அம்பாளுக்கு கொலு காட்சி வைத்திருக்கக்கூடிய அவருக்கு எங்களுடைய அன்பான தேசியத்தையும் தெய்வீகத்தையும் செய்திருக்கும் அவருக்கு உங்களுடைய கரகோஷம், என்னுடைய கரகோஷம். அம்பாள் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சொல்வதன் தத்துவம் தான் இந்த விழா. இந்த விழாலங்க நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னா, அற்புதமான கல்லூரி முதல்வரா இருக்கீங்க, பெரிய அகாடமிக் அட்வைசரா இருக்கீங்க, காலேஜ்ல 4000 பேர் உங்களுக்கு ஆமா போடுறான். ஆனா இந்த வில்லுப்பாட்டு எப்படின்னா, மனைவி என்ன சொன்னாலும் கணவர் ஆமா போடுற மாதிரி உள்ள வில்லுப்பாட்டுங்க. சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு வீட்டுக்காரர் ஆமா போட வைக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த வில்லுப்பாட்டு கலை மட்டும் வெற்றியானது என்னன்னு கேட்டா, எங்க அப்பாவுக்கு நான் தப்பாம ஆமா போட்டதுனால பகவான் கலைமகளும் பகவானும் எல்லாருமாக சேர்ந்து நீ வில்லுப்பாட்டு பாடும்போது உனக்கு ஒரு பெரிய மனுஷரை அனுப்புறேன்னு சொல்லி நான் என்ன பண்ணாலும் ஆமா ஆமான்னு சொல்ற மாதிரி எங்க வீட்டுக்காரர் கடவுளே கொடுத்திருக்காரு. அம்பாளுக்கு இதை விட சக்தி நம்மளுக்கு, அம்பாளை இதை விட நம்ம வணங்க முடியுமா? இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேற ஏதாவது ஆர்ட்ல கிடைக்குமா? அத சொல்லுங்க. அதுதான் கல்வியும் கலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான இந்த இடத்துல நவராத்திரி கோலுக்கு ஒரு கரெக்டா ஒரு கான்செப்ட். எப்ப நம்ம அதிகாரிகள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தார்களோ, ஆளுநர் இந்த வாய்ப்பை தந்தார்களோ, ஆனா எனக்கு என்ன புதுசா செய்யணுமே, ஏதாவது ஒரு புதுசா செய்யணுமே. வில்லுப்பாட்டு என்பது இருப்பதை பாடுவதல்ல, எழுதி பாடுவது. சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு புது குழந்தையை பிரசவித்தல் போல, ஒரு கரெக்டா சொல்ல போனா ஒரு பிரெக்னன்ட் ஆகி ஒரு குழந்தை உருவானா எப்படி 10 மாசம் ஆகுமோ அப்படி 10 மாசங்களாக உருவாக்கி செய்யக்கூடிய அற்புதமான கலையை ஒரு 10 வாரங்களில் அடியேன் இந்த வாய்ப்பை சொன்னவுடன் நாங்கள் எழுதி அற்புதமாக கொண்டு வந்திருக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் இல்லையேல்
அதுதான் வில்லுப்பாட்டு சொல்லும். ஓ. என்ன தெரியுங்களா? என்ன? சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, ஆமா. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, ஆமா. ரெண்டும் இல்லையேல் நாம் இல்லை. நாம் இல்லை. இந்த உலகத்திலே ஆஹா. நமக்கு உள்ள இருக்கிறது லேப்டாப் நடிக்குது. என்ன நினைச்சீங்க? என்னது? கடவுள் டான்ஸ் ஆடுற தக்கதிமி 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 அந்த லேப்டாப் தான் ஆ. கடவுள் நமக்குள்ள இருந்து ஆடக்கூடிய சக்தியாக இருக்கும். சக்தி. சிவனுக்கு ஒரு நாள், நவராத்திரிக்கு 9 நாள். ஆமா. நம்ம மகாகவி பாரதியார் அரங்கத்துல உட்கார்ந்து இருக்கோம். ஆமாங்க. இன்னாகுரல் ஃபங்க்ஷன் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது ஆ. எனக்கு பாரதி தான் எனக்கு அப்பா எனக்கு பாரதின்னு பேர் வச்ச காரணமே காரணமே? எங்க சொந்த ஊர் திருநெல்வேலிங்க. ஆஹா. பட் சென்னைக்கு வந்து 50-60 வருஷம் ஆச்சுங்க. சரி. ஆனாலும் பாரதியார் மேல உள்ள பற்றுனால ஓஹோ. எடுத்து படித்து பார்த்தேன். வீடுதோறும் கலையின் விளக்கம் என்று அற்புதமான ஒரு வரியை எழுதியிருக்கிறார். ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன அர்த்தம்? தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். நான் சொல்லும் போதே புரிஞ்சிடும். ஆமா. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வீட்டிலையும் ஆ. கலையின் விளக்கமாக நவராத்திரி என்பது கலை விழா, ஆமா. கலை மகிழ் விழா, அலை மகிழ் விழா, மலை மகிழ் விழா என்று 3 நம்ம சொல்லுவோம். சரி. அதுல அற்புதமான தத்துவம். இப்ப வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. இன்னைக்கு இந்த கொலுக்கு ஒருத்தர் வராங்கன்னா, வராங்க. ஐயா ஒரு பாட்டு பாடுங்க, பாடுங்க. அம்மா ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவோம். ஆக ஆ. பாடியவர்கள் மட்டுமே பாடாமல் பாடாதவர்களையும் பாட வைக்கக்கூடிய அற்புதமான கலைத்திறமையை வளர்க்கும் அற்புதமான இந்த நவராத்திரி விழாதான் விழா. வீடுதோறும் கலையின் விளக்கம் ஆமா. அப்படின்னு சொல்றாங்க. சரி. எனக்கு சுவாமிஜி விவேகானந்தர் சொல்லுவார். ஆ. நான் அன்றைக்கு ஆளுநர் அவையை சுத்தி பார்த்த போது ஆ. எனக்கு சுவாமிஜி விவேகானந்தர் சிலையை பார்த்து ஐயா வணக்கம் தெரிவித்தேன். பலே. ஆஹா, எப்பேற்பட்ட ஜீவன் இது! ஆஹா. இந்தியாவை நேசித்த ஜீவன். பலே. எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஆ. ஆகா எனக்கு இந்தியாதான் பெருசு, இந்த வசதிகள் தேவையில்லை என்று வெளிநாட்டிலும் சென்று இந்தியாவை நினைத்த அற்புதமான குரு மகராஜுடைய சிஷ்யராக இருக்கும் சுவாமிஜி விவேகானந்தனுடைய படத்தை பார்த்து பாடமாக தரிசித்தேன் ஐயா. பலே. ஏனென்றால் நான் படித்ததெல்லாம் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி. பலே. உள்ளுக்குள் இருப்பது ஸ்தாபகாரிய சதமசி என்னும் ஸ்லோகம் தான். ஸ்லோகம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்றார்? அம்மா வழிபாடுதான் இந்த சக்தியினுடைய தத்துவம், சக்தி. நவராத்திரியினுடைய தத்துவம். ஆமா. அம்மானா சும்மாவா? சும்மாவா? வாழ்க்கையில ஆ. அப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டே வந்துட்டு சண்டை போட்டு போயிடுவாரு. ஆமா. ஆனா அம்மா தான் என்ன செய்வானா, என்ன செய்வாரு? டெய்லி கூடவே இருப்பா நம்ம கூட. ஆமா. என்னடா சாப்பிட்டியாம்பா? அவ கேட்கறதுக்கு பாவம் எல்லாம் பார்க்க மாட்டா. ஆமா. ஹலோ மை டியர் சன் சாப்பிட்டியா அப்படி எல்லாம் கேட்க மாட்டா. ஆமா. ஏய் சாப்பிட்டியாடா அப்படி கேட்கறதா அம்மா. அம்மா. வாழ்க்கையிலே பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு கேமரா எல்லாம் கூக்கவே வேண்டாம். ஆமா. எல்லாரும் சாப்பிட்டோன்னு யார் சாப்பிடறாளோ அவதான் அம்மா. அம்மா. அப்பேற்பட்ட தாயின் பத்தி உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்க. கடவுள் கையில 10 விரல விட்டாரு, ஏன் சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்டா கடம் வாசிக்கிறாங்க. அருமையா சொன்னீங்க. நீ சொல்லு. என்ன கேட்டா ஜால்ரா போடுறதுக்குங்க. நீங்க சொல்லுங்க. தவளா வாசி நீங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த 10 விரல் எதற்காக என்றால், 10 விரல். ஆளுநர் முன்னாள் சொன்னார், அம்மாள் முன்னாள் சொன்னார் மாதிரி எனக்கு ஆஹா. இந்த 10 விரல் எதற்காக தெரியுமா? ஏன்? கடவுள் என்ன நினைச்சார்? என்ன நினைச்சார்? மனிதா, நீ மனிதா, எதை மறந்தாலும் பரவாயில்லை, ஆ. ஆனால் உன் தாய் வயிற்றில் இருந்த 10 மாதங்களை மறக்க கூடாது ஆ. என்பதற்காகத்தான் பலே, பலே, பெற்றாலே. பலே. 10 மாசம் நம்மள சுமந்து பெற்றாலே, ஆஹா. அந்த தாயை மறக்க கூடாது என்பதற்காகத்தான் ஓஹோ. கண்படும் இடமாக பார்த்து கையிலே 10 விரல் வைத்தாள். கையில 10 விரல் வச்சாரு. சரி. சரி. தாய் வயிற்றுல இருந்தது மறக்க கூடாதுன்னு சொன்னீங்க. சரி. கால்ல ஒரு 10 விரல் இருக்கு, அது ஏன்? இவர் ப்ரொஃபசர்ங்கிறது சரியா இருக்குங்க. ஏதோ கேள்வி கேட்டுட்டே இருக்காரு பாருங்க. ஆ. அது எதுக்கு தெரியுமா? ஏன்? இந்திய நாட்டின் காற்றை சுவாசித்து இந்தியாவிலே வாழ்ந்து வாழ்ந்து, இந்தியாவின் உணவை உண்டு ஆ. இந்தியாவை அனுபவித்து ஆ. இந்தியாவில் படித்துவிட்டு ஓஹோ. என்றோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆ. வெளிநாட்டுக்கு சென்று இந்தியாவையும் நம்ம மறந்துட்டு ஆ. வெளிநாட்டுல செட்டில் ஆகுறாங்களே, ஆமா. அப்படிப்பட்டவங்க விமானத்துல ஏறும்போது ஆ. அந்த காலில் உள்ள 10 விரல் தென்பட்டு தென்பட்டு, ஏண்டா எங்கள் சுவாமி விவேகானந்தரை போல ஆ. வெளிநாடு செல், செல். ஆனால் செட்டில் ஆகாதே, திரும்ப வந்து இந்தியாவுக்கு படி செய் தாய் என்று நாடு. சொல்வதை போல அந்த காலில் உள்ள 10 விரல்கள் தென்பட வேண்டும் ஆஹா. என்றுதான் கடவுள் 10 விரலை கையில் வைத்துவிட்டு ஆஹா. அந்த அந்த தாயின் வழிபாட்டை சொல்வதுதாங்க இந்த வில்லுப்பாட்டு. ஆமா. ஏன்னா இந்த வில்லுப்பாட்டு முதல்ல பாடினது ஆ. எங்க திருநெல்வேலியில ஓஹோ. மாயசகி இசக்கி. பௌர் பசிக்கு ம். கும்பி கோதிக்கு ஓஹோ. கொடல் துடிக்கு. ம். எங்க ஊருக்காரன் எப்படின்னா ம். என்ன வேணும்னாலும் அம்பாள்கிட்ட தான் பாடுவான். நினைச்சத போல. சாப்பாடு வேணும்னா பாடுவான்.
உடை வேணும்னா பாடுவான், பாடுவான். வேலை வேணும்னா பாடுவான். ஆ. ஏன் தெரியுமா? ஏன்? அம்மா ஒருத்தி தான் கேட்டா தருவா. கேட்டா அதனாலதான் இந்த அம்பாளுக்கு விழா எடுக்கிறது இந்த ஆளுநர் ராஜ்பவன். ஆமா. இன்னொன்னு என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, ஆ. கேட்டதையெல்லாம் தருபவள் தாய், தாய், சிந்தித்தே தருபவர் தந்தை. தந்தை சிந்திச்சுட்டு தான் தருவாரு, லேட்டா தான் தருவாரு. ஆமா. அப்படிப்பட்ட இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள ம். பாரதியார் வந்தா வந்தா? எப்படி என்ன ஆகும்னு நினைச்சேங்க. சரி. அப்ப எனக்கு ஒரு தாட் கிடைச்சது. Thought. இத முழுசா இங்கிலீஷ்ல பண்ணணும்னு நினைச்சேன், ஆ. முழுசா ஹிந்தியில பண்ணணும்னு நினைச்சேன். ஓஹோ. எப்படி பண்ணாலும் எப்படியும் ஒரு 6 மாசம் ஆகும் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு. அதனால அட்லீஸ்ட் ஒவ்வொரு சென்டென்ஸாவது ஹிந்தியில சொல்லலாம் நினைச்சேன். ஆமா. இங்கிலீஷ்ல இப்ப முடிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம். ம். ஏன்னா சந்து வந்து அவர் இங்கிலீஷ் அறிந்தவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி? இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள கலைமகள், மலைமகள், அலைமகள் மூன்றும் இருக்கிறது. அத சொல் டிரான்ஸ்லேஷன். The Villupata art form has all three deities, all the three Shaktis, Kalaimagal, Malaimagal and Alaimagal. எஸ். The will or the bow is usually used to denote Veeram, Velar and pride. Hence, it is called as Malaimagal. The structure of the will is inspired from the musical instrument Veena, and as Veena is an instrument of goddess Saraswati, we call it Kalaimagal. The string that is used in will is made from a cow, and cow represents goddess Lakshmi. Hence, it is called Alaimagal. ஆக வில்லுப்பாட்டுல கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் இருக்காங்க. இப்ப நான் ஒரு கனவு கண்டேங்க. சரி. இந்த கனவை தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க 45 நிமிஷத்துக்குள்ள கடக்கலான்னு சொல்லி முடிக்க போறேன். சரி. அந்த கனவில் யார் வந்தார் தெரியுமா? யார்? பாரதியார் வந்தார். ஓஹோ. ஏன்னா பராசக்தியை பாடியவர் அவர். 5 வயதிலே அவருடைய தாய் இறந்த பின்பு ஆ. தாயார் படம் போட்டிருக்கிறது. ஓஹோ. நம் பாரதி பார்க்கிறார். பலே. தேஜஸான கண்கள், சுட்டு மிழிச்சுள்ளதாம் கண்ணம்மா சூரிய சந்திரோ என்று சொல்லுவளவுக்கு அழகான கண்கள். ஆஹா. அந்த கண்களோடு பார்க்கும் பொழுது அந்த பாரத தாயினுடைய படம் தன் தாயினுடைய முகத்திலே தெரிந்தது. தெரிந்தது. ஆக பாரத சக்தியே பராசக்தி ஆகிறது, ஆஹா. பராசக்தியே பாரத சக்தி ஆகிறது. 2 சக்தியுமே தன் சக்தியாக இருக்கிறது. பலே. அப்பேற்பட்டவர் ஆ. நம்ம கோலுவை பத்தி ஒரு அழகா கான்செப்டை மைண்டுக்குள்ள கொடுத்தாருங்க. ஆஹா. என்ன தெரியுங்களா? என்னங்க? அவர் கனவுல வரும்போது என்ன அழகான பாட்டு தெரியுங்களா? மங்கியதோ நிலவினிலே கனவில் இது கண்டேன், கனவில் இது கண்டேன், வயது ஒரு 100 இருக்கும் வானமரம் தோற்றம், வானமரம் தோற்றம், பொங்கி வரு பெரு நிலவு போன்ற ஒளி முகமும், போன்ற ஒளி முகமும், புன்னகையும் புது நிலவும் போற்ற வரும் தோற்றம், போற்ற வரும் தோற்றம், ஆட்டுக்கடா கொம்பு போல அழகு மிகு மீச, அழகு மிகு மீச, அட கேட்டுக்கடா எனது பாட்ட என்னும் கவிஞன் பாஷ, என்னும் கவிஞன் பாஷ, கோட்டு போட்ட பாட்டு கவிஞன் குன்று போல நின்றான், ஒன்று போல நின்றார், வில்லு பாட்டு கேட்க ராஜ்பவனே கொலுவை வந்து பார்த்தான், குருவை வந்து பார்த்தார், பேசா பொருளை பேச துணிந்த என்ற பாரதியாரை, என்ற பாரதியாரை, பேச வைத்தாள் காளியுமே பெரிய வில்லிசை தந்தாள். பெரிய வில்லிசை தந்தார். பாரதியார் என் கனவுல வந்து நிற்கிறார். ஆஹா. ஆஹா, என்ன அழகான தோற்றம், பலே. அழகான தலைப்பாகை, ஆஹா. வீரமான கண்கள், கண்களிலே ஈரம் வீரம் இரண்டுமே இருக்கின்றது. ஆஹா. என்னை பார்த்து மகளே பாரதி உன்னை வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்தை நீ ஒரு இடத்துக்கு சென்று சொல்ல வேண்டும். ஆ. என்னங்கய்யா கவியரசி, எங்கு சென்று சொல்ல வேண்டும்? ஆ. தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என்று வாழும் வாழும். நம் தமிழக அரசின் ஆளுநர் அவர்களுடைய ராஜ்பவனில் ஆ. சென்று நம்முடைய ரவி ஐயாவை வாழ்த்திவிட்டு, லேடி கவர்னரையும் வாழ்த்திவிட்டு, அதிகாரிகளை வாழ்த்திவிட்டு, என்னுடைய வாழ்த்தை அவர்களுக்கு தந்தேன் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் கொலுவிட்ட ஒரு பொம்மையாக நான் இருந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வா, உனக்கு நான் ஒரு சக்தி கொடுப்பேன். பொம்மை பேசுமாங்க. என்ன சக்தி கொடுத்தார் தெரியுமா? ஆ. கரெக்டா கேட்டீங்க. ஆ. என்ன சக்தி கொடுத்தார் தெரியுமா? என்ன சக்தி? வந்தாரு, ம். உள்ள வந்து பார்த்தாரு, பார்த்தா? எல்லா பொம்மையும் பேசுச்சு என் கூட. அப்படியா? எல்லா பொம்மையும் என்கிட்ட பொம்மை பேசுமா? பொம்மை பேசுமா? நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்களே, ஆமா. பொம்மை பாடுமா? பாடுமா. பொம்மை ஆடுமா? அதானே. ஆடுவையா? ஆ. சொல்பவர் சொன்னால் ஆடும். ஆடும். மேடம் சொன்னீங்க இங்க உள்ள ராம்லாலா விக்கிரகம் இருக்குன்னு. ஆஹா. அந்த ராம்லாலா விக்கிரகம் ஆ. எங்க குரு மகராஜ் பரமஹம்சர் நான் தீட்சை பெற்ற மகராஜ்
பாடினால் ஆடும். ஆடும். அதுதான் அத உண்மையா பாடணும், பக்தியமா பாடணும். பாடணும். நம்ம பாடுற பாட்டுக்கு ஆடுற டான்ஸ்ங்கிறது பரதநாட்டியம் வேற. ஆனா பக்தியோடு பாடும்போது அம்பாள் பேசுவாள். பக்தியோடு பாடும்போது அம்பாள் பாடுவாள். பக்தியோடு பாடும்போது அம்பாள் ஆடுவாள். இதைத்தான் இந்த ராம்லாலா விக்கிரகம் இங்க வந்து பார்த்த உடனே ஆளுநர் குலுவிலே இவ்வளவு அழகான அம்சங்கள் இருக்கிறது என்று அந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு என்னுடைய கான்செப்டை செய்ய போகிறேன். என்னன்னாங்க, நம்ம பரமஹம்சர் பாடுகின்றார். பாடும்போது ராம்லாலா விக்கிரகம் ஆடுகின்றது. நினைச்சு பாருங்க, ஆடுமா? தெய்வீகம் இருந்தால் தான் ஆடும். மனதுக்குள் உண்மையான பக்தி இருந்தால் தான் ஆடும். எப்படி ஆடியது என்பதை சொல்வதற்கு தமிழில் பாட்டெடுக்கவில்லை. மீரா பஜனில் நான் அடியேன் பாட்டை எடுத்து கலைமகனில் பாடச் சொல்கிறேன். ஏனென்றால் எல்லா மொழி பக்தர்களும் வந்திருக்கிறீர்கள் அல்லவா, எல்லாருக்கும் அது இனிமையாக கேட்க வேண்டும் அல்லவா. பகவான் பரமஹம்சர் பாடுகின்றார், அந்த ராம்லாலா விக்கிரகம் ஆடுகின்றது, மீராவின் பாடல் கேட்கின்றது, பாரதி இருந்து ரசிக்கின்றார். ஒவ்வொரு படியிலும் இருக்கும் ஒவ்வொரு பொம்மை என்ன பேசியது என்பதை 30 நிமிஷத்துக்குள் அடியேன் முடித்து விடுவேன். அதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான சட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். அந்த ராம்லாலா விக்கிரகம் ஆடும் காட்சி பாடடா கலைமகனே. पायोजी मैंने राम रतन धन पायो, पायोजी मैंने राम रतन धन पायो, पायोजी मैंने राम रतन धन पायो। वस्त अमोलक ती मेरे सतगुरु, वस्त अमोलक ती मेरे सतगुरु, कृपा करे अपनायो, बायो जी मैंने राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन धन पायो। जन्म जन्म की, जन्म जन्म की पूंजी बाई, जन्म जन्म की पूंजी बाई, जग में सभी को बायो, बायो जी मैंने जग में सभी को बायो, बायो जी मैंने राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन धन पायो। सतकी नाम केवड़िया सतगुरु, सतकी नाम के, सतकी नाम केवड़िया सतगुरु, सतकी नाम केवड़िया सतगुरु, भवसागर दरियायो, बायो जी मैंने भवसागर दरियायो, बायो जी मैंने राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन धन पायो। मीरा के प्रभु, मीरा के प्रभु, मीरा के प्रभु, मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, हरक हर गज गायो, बायो जी मैंने हरक हर गज गायो, बायो जी मैंने राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन धन पायो, राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन, राम रतन, राम रतन धन पायो, बायो जी मैंने राम रतन धन पायो।
கரங்கள் அம்பாளின் ஆசீர்வாதம். ஆஹா. ஒண்ணு கேக்குறேங்க, ம். 9 படி கொலு அம்மா. அந்த 9 படியில ம். என்னென்ன வைக்கணும்னா, ஆ. முதல் படியில சரி. ஒரே ஒரு அறிவு உள்ளதுதான் வைக்கணும். அது என்ன? மரம் செடி கொடியெல்லாம் வைக்கணும். ஓஹோ. மரத்தை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. ஓரறிவு. ஆமாங்க, ம். வாழ்க்கையில ம். மரங்கிறது பேசாம நின்னாலும் சரி. அடியே அதற்கு ஒரு பெயர் கொடுக்கலாம் என்று ஐயா முன்னால நினைச்சேன். ஆஹா. பேசாத ரிஷிகள் தான் நம் நாட்டின் மரங்கள். ரிஷி. சரிதானே ஐயா? ஆமா. ஏன் தெரியுங்களா? ஏன்? அதுக்கு இருக்கிற தாய் பக்தி, ஆஹா. தாய்நாட்டு பக்தி ஆஹா. நம்ம மனிதர்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஆமா. இருந்த இடத்திலே நின்று தவம் செய்கிறது, ஆமா. காய் கொடுக்கிறது, ஆஹா. கனி கொடுக்கிறது, பலே. இலை கொடுக்கிறது, ஆஹா. நிழல் கொடுக்கிறது, ம். எல்லாம் கொடுக்கிறது, பலே. வரமும் கொடுக்கிறது, வரம். எல்லா சந்தோஷத்தையும் தருகின்றது. ஆஹா. ஆனா அந்த மரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்தா? அடுத்த நாளே வாடி போகுது. ஆமா. ஆனா இருந்த இடத்தை நேசிக்கும் தாய்நாட்டு பக்தி இருக்கக்கூடிய அற்புதமான ஓரறிவு விஷயத்தை தான் ஆஹா. நம்முடைய நவராத்திரி கொலு ம். அந்த முதல் படியிலே வைக்கிறார்கள். ஓஹோ. இதை நீங்க அழகா குழந்தைங்க இருந்தா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆமா. ஏன் தெரியுங்களா? ஏன்? அந்த ஓரறிவுங்கிறது மரம் செடி கொடி இருக்கணும். ஆமா. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல மரத்தினுடைய பெருமை நம்மளுக்கு தெரிய வேணுங்க. ஆஹா. புத்தர் போதி மரத்துக்கு கீழே தான் ஞானம் பெற்றார். ஆமா. முருகன் வேங்கை மரமாக மாறி இருக்கிறார். சரி. ஸ்ரீனிவாச கல்யாணம் புரட்டாசி நம்மளுக்கு பேசணும் இல்லையா? ஆமா. ஸ்ரீனிவாச கல்யாணத்துல ஒரு அருமையான சம்பவம். ஓஹோ. லார்ட் வெங்கடாச்சலபதிக்கே ஒரு பண கஷ்டம் வந்தது. ஓஹோ. அன்றைய ஏடிஎம் யாரு? குபேரன். குபேரன். அவங்கிட்ட பணம் கேட்டார். ஓஹோ. அவர் உடனே தந்தார். தந்தார். தரும்போது ஆ. மரத்தை சாட்சியா வச்சுதான் பணம் கொடுத்தாங்க. ஓஹோ. ஏன் தெரியுங்களா? ஏன்? மரத்தை ஏன் சாட்சியா வச்சாங்கன்னா, ஏன்? மனுஷனை சாட்சி வச்சா வச்சா? பேச வேண்டிய நேரத்துல ஆ. மரம் மாதிரி நிப்பானே. நிப்பான். அதனாலதான் ஓஹோ. மரத்தை சாட்சியா வச்சாங்க. பலே. ஆலயங்கள் ஸ்தல விருட்சங்கிறோம், ஆஹா. மதுரை மீனாட்சி கடம்பவனம் என்று சொல்கிறோம். ஆமா. அப்பேற்பட்ட இன்னொரு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், சொல்கிறார். ஒரு மரத்தில் எத்தனை கனி என்று எண்ணி விடலாம், எண்ணி விடலாம். ஆனால் அந்த கனிக்குள் எத்தனை மரங்கள் என்று எண்ண முடியாது. ஆமா. அதனாலதான் நம்முடைய சத்குரு தியாக பிரம்மம் சொன்னார், ஆஹா. எத்தனோ மகானுபவலு அந்தரிக்கே வந்தனமுன்னார். ஆஹா. நம்ம நாட்டுல மகான்கள் மட்டும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. முடியாது. நாயன்மார்கள் இவ்வளவுதான், ஆஹா. ஆழ்வார்கள் இவ்வளவுதான் கணக்கு இருந்தாலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஆஹா. போய்கொண்டே இருக்கும். அதனால தான் ஆ. இந்த பாரதியார் மண்டபம்னு பேர் வச்சிருக்கிறோமே, ஆமா. அவர் ஒரு வார்த்தை எழுதினார் அந்த ஓர் அறிவு மரத்தை பத்தி. சரி. என்ன தெரியுமா? ஆ. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பாக்குறார், நிறைய மரத்தை பாக்குறார். ஆஹா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. என்னவா? அரச மரம் இருக்கு, ம். ஆலமரம் இருக்கு, ஆஹா. இழுப்ப மரம் இருக்கு, பலே. எதை பார்த்தாலும் கண்ணனாக தெரிகிறது என்று பாடிய பாரதியாரின் மண்டபத்தில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆஹா. ஆக ஒரு மரம் என்பது, ம். செடி என்பது, கொடி என்பது ஒரு அறிவாக இருந்தாலும் நம்முடைய கொலுவிலே முதல் படியில் வைக்கப்படுகிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு காமெடியா சொல்றேன்னு ஒண்ணு சொல்லாங்க. ஆ. ஒரு அப்பா ஓ. என்ன பண்ணாரு, ஆ. இது காமெடியா தான் சொல்றேன், சரி. ஆனா அங்கங்க நடக்குது, ஓஹோ. வருத்தமும் பட வேண்டிய விஷயம் தான். ஆ. ஒரு புள்ளைய வளர்த்து ம். கரெக்டா அந்த புள்ள பிறந்த அன்னைக்கு மரத்தையும் வச்சார். சரி. அந்த மரம் நல்லா வளர்ந்தது, சரி. புள்ளையும் நல்லா வளர்ந்தாரு, வளர்ந்தார். மரமும் வளர்ந்தது, சரி. புள்ளையும் வளர்ந்தாரு. ஆ. மரம் வளர்ந்து இந்திய நாட்டிலே இருக்கு, இருக்கு. இவர் வீட்டிலே இருக்கு. இருக்கு. புள்ள வளர்ந்த பிறகு அப்பாவை மறந்துட்டு வெளிநாடு போயிடுச்சு. வெளிநாடு போய். ஆக பிள்ளையை விட மரம் என்பது ஓ. வரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதனால்தான் ம். கொலுவிலே முதலிலே வைத்திருக்கிறார்கள். ஆஹா. மனுஷனுடைய வாழ்க்கையை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இதுதாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, ஆ. இந்த விஷயங்களுக்கெல்லாம் மரம் போன்ற தெய்வீக விஷயங்களுக்கெல்லாம் ஓஹோ. ஞானம் என்று வருவது எப்போன்னு கேட்டீங்கன்னா, எப்போ? அந்த மரத்தினுடைய வரமாக அமைந்திருக்கக்கூடிய கனியை கொடுக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளை பார்த்தால் இது இன்னொரு மரம் அல்லவா என்று நினைக்கும் போதுதான். ம். அப்படித்தான் ம். சுவாமி விவேகானந்தர் ஆஹா. ஒரு பெரிய குரு பாரம்பத்திய சொல்லலாம். பலே. பாரதிதாசனுக்கு பாரதி குரு, குரு. பாரதிக்கு நிவேதிதா குரு, நிவேதிதா. நிவேதிதாக்கு சுவாமி விவேகானந்தர் குரு, குரு. சுவாமி
சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு. ஆஹா. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஹே ஜெகதாரணி காளி, காளி நீதான் குரு. குரு. இதுதான் குரு பாரம்பரியம். ஆமா. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறோமே. ஆமா. சமீபத்துல ஒரு குழந்தைகிட்ட பெங்கால்ல போய் ஆ. 15 நிமிஷம் பெங்கால்ல வில்லு பாட்டு பாடினேன். ஆஹா. ஆனா எழுதி வச்சுதான் பாடினேன், எனக்கு தெரியாது அந்த மொழி. மொழி. மத்ததெல்லாம் தமிழ்ல தான் பாடினேன். சரி. அங்க ஒரு பையன் கேட்டங்க, ஆஹா. மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம். இது உனக்கு தெரியுமாடான்னு. ஆமா. தெரியும்னு சொன்னான். சரி. 5ஆவதா ஒன்னு சொல்வேன், ஏத்துப்பியான்னு கேட்டேன். ஆமா. ஏத்துப்பேன்னு சொன்னான். என்னடா என்ன அவன் என்கிட்ட கேட்டான். ஆ. உடனே அவன்கிட்ட சொன்னேன், ஆ. மாதா ஆ. பிதா பிதா குரு குரு தெய்வம். தெய்வம். மாதா சொல்றதுதான் பிதா. ஆமா. இவர் தாண்டா உங்க அப்பா. ஆமா. பிதா சொல்றதுதான் குரு. குரு. 2 பேரும் சேர்ந்து போய் குருட்ட விடுவாங்க. ஆமா. 3 பேரும் சேர்ந்து பக்குவப்படுத்துவதுதான் பின்பு தெரிந்ததுதான் ஞானம் தெய்வம். தெய்வம். இந்த 4க்கும் மேலன்னு சொல்ல முடியாது. ஆ. 4க்கும் இணையா ஒண்ணு இருக்கு. என்னது? கடவுள் கையில் 5 விரல் விட்டார, ஏன் தெரியுமா? ஏன்? ஒன்று மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம். 5வது என்னவென்றால், என்னவென்றால் இந்திய தேசம்தான் உன்னுடைய 5வது விரல் என்று தேஷ். மனதிலே நினைத்துக்கொள். பலே, பலே. அதனால நீ கட்ட விரல் இல்லாம சைன் போட முடியுமா? முடியாது. கட்ட விரல் இல்லாம சைன் போட முடியுமா? Not முடியாது. possible. நாட் பாசிபிள். அந்த மாதிரி இந்த கட்டை விரலை தன்னுடைய நாடாக எடுத்துக்கொள். 5 விரலும் வணங்கப்பெற வேண்டும் என்று சொல்வதைத்தான் ஆ. நமக்கு அருமையா பஜன் பாடல்களை நம்முடைய சுவாமிஜி விவேகானந்தர் கொடுத்தார். ஆஹா. இப்ப நாங்க பாட போற பாட்டு பாட்டு? சுவாமி விவேகானந்தர் எழுதிய பாடல். ஆஹா. பெங்கால் மக்கள் அதிகம் வந்திருக்கிறீர்கள் என்பதால் ஆமா. நாங்கள் எழுதி வந்த பாடல்கள் தமிழில் அதிகம் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சாங், ஆஹா. சுவாமி விவேகானந்தருடைய பாடலை பாடலை எல்லோருக்காகவும் பாடுகிறேன். பிரத்யேகமாக பெங்கால் மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று அம்மா சொன்னதுனால் அவர்களுக்காகவும் பாடுகிறேன். பலே. தாத்தைய தாத்தைய धातैय धातैय नाचे बोला, धातैय धातैय नाचे बोला, बम बजे काला, धातैय धातैय नाचे बोला, बम बजे काला, धातैय नाचे बोला, डीमी 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 डमरू बाजे, डीमी 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 डमरू बाजे, डीमी 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 डमरू बाजे, डीमी 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 डमरू बाजे, फुलीचे कपाला माला, फुलीचे कपाला माला, दातैय दातैय नाचे बोला, बम बजे काला, दातैय दातैय नाचे बोला. दातैय दातैय नाचे बोला, बम बजे काला, दातैय दातैय नाचे बोला, बम बजे काला, दातैय दातैय नाचे बोला. करजे गंगा जटामारे, करजे गंगा जटामारे, भूगरे गनल बिलुलराजे, करजे गंगा जटामारे, करजे गंगा जटामारे, भूगरे गनल बिलुलराजे, धक 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 मौली बंद, धक 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 मौली बंद, धक 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 मौली बंद, धक 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 मौली बंद. गणेश शंकर बाला, गणेश शंकर बाला.